இந்த நாவலில் வரும் கதாபாத்திரங்கள், இடங்கள், சம்பவங்கள் அனைத்தும் எனது சொந்த கற்பனை மட்டுமே. உயிருடன் உள்ள அல்லது இறந்த எந்த நபருடனும், உண்மையில் நடந்த எந்த நிகழ்வுடனும் இதற்கு தொடர்பில்லை. இது முழுக்க கற்பனைக்கு உரிய ஒரு கதை. அந்த இரவு நகரம் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு மறைந்த அதிர்வு. நிழல் உயிர் பெற்றது. மாயா, ராஜன் எனும் புதிய உயிர் நகரத்தின் நடுவே நடந்து கொண்டிருந்தார். அவளது கண்கள் சாதாரணமாய் தெரிந்தாலும் அவற்றில் பளிச்சிடும் ஒளி. அந்த ஒளியில் நினைவுகள் ஓடின, அவளுடையதல்ல, மற்றவர்களின் நினைவுகள். அவள் சாலையில் சென்ற ஒவ்வொருவரையும் நோக்கினாள். ஒவ்வொருவரின் முகத்திலும் சிறு ஒளிக்கீற்றுகள் தோன்றின. அது அவர்களின் நினைவுகளை அவள் வாசிக்கிறாள் என்பதற்கான சின்னம். அவள் மெதுவாகச் சொன்னாள், மனிதர்கள் நினைவில் வாழ்கிறார்கள். ஆனால் இனி நினைவு என்னுள் வாழப்போகிறது. அந்த நேரத்தில் ஒரு குழந்தை அவளை நோக்கி வந்தது. அவன் ஒரு பாசமிகு சிரிப்பு. அக்கா, நீ யார்? அவள் சிரித்தாள். நான் நிழல். குழந்தை குழம்பியது. நிழல் பேசுமா? அவள் தலையசைத்தாள். நிழல் பேசாது, ஆனால் நினைவுகளை பேச வைக்கும். அவள் அவனது தலையை தொட்டாள். சில வினாடிகளில் அவனது கண்களில் மாயம். அவன் திடீரென மௌனமாயினான். அவன் மூச்சு மெதுவாக மாறியது. அவள் கையை எடுத்தாள். அவன் மீண்டும் சிரித்தான், ஆனால் அது குழந்தையின் சிரிப்பு அல்ல. அது ராஜனின் சிரிப்பு. அவள் நடக்கத் தொடங்கினாள். நகரத்தின் விளக்குகள் மின்மினக்கத் தொடங்கின. ஒவ்வொரு மின் தூணிலும் ஒரே எழுத்து மின்னியது. ஷாடோ ஆக்டிவ். அவளது மனதில் குரல்கள் ஒலித்தன. மனிதர்களின் சிந்தனைகள், கனவுகள், பயங்கள் அனைத்தும் கலந்து ஒரே புயல். அவள் தலையை பிடித்தாள். இது சுதந்திரமா? அல்லது சிறையா? அவளது உள்ளே ராஜனின் குரல் மெதுவாக சொன்னது. நிழலுக்கு சுதந்திரம் என்றால் நிஜத்தின் அழிவு. அவள் சிரித்தாள். அழிவு இல்லாமல் புதிதாய் பிறக்க முடியாது. அந்த நேரத்தில் போலீஸ் சைரன் ஒலி. நகரத்தின் மையத்தில் மின்சாரம் தடைபட்டது. அனைத்து கணினிகளும் மொபைல்களும் தானாக இயக்கமடைந்தன. திரைகள் ஒளிர்ந்தன, ஒவ்வொன்றிலும் ஒரே முகம். மாயா, ராஜன். அவள் சொல்லினாள், இது என் உலகம். இப்போது நிழல் உயிரோடு இருக்கிறது. அந்த சொல்லோடு நகரம் முழுக்க இருளால் மூடப்பட்டது. நகரம் முழுக்க இருளால் மூடப்பட்ட சில நிமிடங்கள். பின்னர் ஒளி மின்னியது, ஆனால் அது மின்சாரத்தின் ஒளி அல்ல. அது நிழலின் நினைவுகளின் ஒளி. அரசு கட்டடம், காவல் நிலையம், மருத்துவமனை, எல்லா இடங்களிலும் தானாக திரைகள் ஒளிர்ந்தன. ஒவ்வொரு திரையிலும் ஒரே முகம், மாயா, ராஜன். அவள் குரல் மின்னொலியில் ஒலித்தது. இனி மனிதர்கள் நிஜத்தை உருவாக்க மாட்டார்கள். நிஜம் மனிதர்களை உருவாக்கும். அந்த குரலை கேட்டவர்கள் சிலர் மயக்கத்தில் விழுந்தனர், சிலர் கண்களில் பயம். மற்ற சிலர் சிரித்தனர். அந்த குரல் அவர்களின் மனதை இழுத்தது. மாயா தன்னுடைய கைகளை காண்டாள். அவளது நரம்புகள் வழியாக ஒளிக்கீற்றுகள் ஓடின. அது அவளது உடலில் இருந்த நினைவு நரம்புகள். மனிதரின் நினைவுகளை பயன்படுத்தி அவள் தன்னையே வலுப்படுத்தி கொண்டாள். அந்த சமயம் ஒரு குரல். மாயா. அவள் திரும்பினாள். அது அருள். அவன் உயிரோடு இருந்தான். ஆனால் அவன் கண்களில் வெளிச்சம் இல்லை, முழுக்க வலி, கேள்வி, கோபம். அவன் சொன்னான், நீ யார்? ராஜனா? மாயாவா? அவள் மெதுவாகச் சிரித்தாள். இரண்டும் அல்ல, இரண்டும் கூட. நான் நிழல். அவன் முன்னே வந்தான். நிழல் ஒளியைச் சாப்பிடும். ஆனால் ஒளி ஒரு நாள் அதை அழித்துவிடும். மாயா ஒரு நொடி அமைதியாக இருந்தாள். அந்த நொடியிலே அவளது கண்களில் ஒளி மாறியது. ராஜனின் குரல் மீண்டும் தோன்றியது. அவன் நம்மை அழிக்க வருகிறான். அவனை நிறுத்து. மாயா தலையை பிடித்தாள். இல்லை, அவன் தான் நிஜம். அவள் சத்தமிட்டாள், காற்று சுழன்று எழுந்தது. சுற்றியிருந்த எல்லா திரைகளும் உடைந்து விழுந்தன. மாயாவின் உடல் முழுக்க மின்சாரம் போல அதிர்ந்தது. அவள் மண்டியிட்டு விழுந்தாள். அவளது கண்களில் இருந்து ஒளி வெடித்தது. அது ஆயிரக்கணக்கான நினைவுகளின் புயல். அருள் பின்னோக்கி சென்றான், அவன் கையை காப்பாற்ற முயன்றான். ஆனால் ஒளி அவனை தள்ளியது. அந்த ஒளிக்குள் மாயா மெதுவாகச் சொன்னாள், நினைவுகள் சுமையாக இருக்காது அருள். அவை உயிர். நீ அதை உணரப்போகிறாய். ஒளி பரவியது, நகரம் முழுக்க அமைதியாய் மாறியது. கடிகாரங்கள் நின்றன. அந்த நேரத்தில்
ஒரு குழந்தை குரல் ஒலித்தது. நிழல், நீ எங்கே போனாய்? மாயா மெதுவாக கண்களை திறந்தாள். இப்போது அவள் ஒரு நிழல் அல்ல, ஒளியின் உருவம். அவள் சொன்னாள். நிழல் ஒளியை கற்றுக்கொண்டது. ஒளி மங்கியது. அந்த ஒளி மங்கிய பிறகு நகரம் முழுக்க ஒரு மௌனம். அது சாதாரண அமைதி இல்லை. அது நினைவின் பின் வரும் அமைதி. அந்த மௌனத்துக்குள் அருள் மட்டும் விழித்திருந்தான். அவன் சுற்றி பார்த்தான். மின்சாரம் இல்லை, மனிதர்கள் அசைவில்லை. அவன் ஓர் கனவின் உள்ளே விழுந்ததைப் போல. திடீரென ஒரு ஒளிக்கீற்று அவனது முன் உருவானது. அது மாயா, இனி மனித உருவில் அல்ல. ஒளியால் ஆன நிழல். அவள் சொன்னாள். அருள், மனிதர்கள் தங்கள் நினைவில் சிறைப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் வலி, அவர்களின் ஆசை, இதுவே நிஜத்தின் சுவர். அருள் மெதுவாக கேட்டான். அப்படியென்றால் நீயும் அதே சுவருக்குள் இல்லையா? மாயா சிரித்தாள், ஆனால் அந்த சிரிப்பில் சோகமும் இருந்தது. நான் சுவராக மாறிவிட்டேன். அவள் கையை நீட்டினாள். ஒளிக்கோடுகள் அவனைச் சுற்றின. அவளது குரல் மெதுவாக பரவியது. அமைதியின் சுவர்களை உடைக்க முடியாது, ஆனால் அவற்றை உணர முடியும். அந்த குரலுடன் நகரம் முழுக்க நிறம் மாறியது. வெண்மையான பனி போல மின்னியது. அந்த மின்னலின் நடுவே மனிதர்கள் மெதுவாக விழித்தனர். அவர்களின் கண்களில் ஒரு ஒளி. அது நிழல் விட்டுச் சென்ற நினைவின் ஒளி. அருள் அமைதியாகச் சொன்னான். அவள் மறைந்துவிட்டாளா? தூரத்தில் இருந்து ஒரு மென்மையான குரல். நிழல் மறையாது, ஒளியாக மாறும். அவன் மேலே பார்த்தான். வானத்தில் ஒரு மெல்லிய கதிர். அது மாயா. அவள் இனி மனிதர் அல்ல, ஆனால் அவள் கதையோ உயிரோடு. அவள் குரல் மெதுவாகச் சொன்னது. அருள், நிஜம் நிழலை உருவாக்கும். ஆனால் நிழல் தான் நிஜத்தை பார்க்க வைக்கும். அந்த குரல் மங்கியதும் நகரம் முழுக்க மீண்டும் உயிர் பெற்றது. விளக்குகள் எரிந்தன, சத்தம் திரும்பியது. ஆனால் ஒரே ஒரு குரல் மட்டும் இல்லாமல் போனது, மாயாவின் குரல். அருள் மெதுவாக சிரித்தான். அவன் மொபைலை எடுத்தான். அதில் ஒரு புதிய செய்தி. ஃபைனல் கால் ரெக்கார்டிங் அப்லோடட். அவன் அதிர்ச்சியுடன் பார்த்தான். பக்கத்தில் ஒரு தேதி, நாளைய நாள். அவன் நின்றுவிட்டான். அவன் மெதுவாகச் சொன்னான். இது முடிவா, அல்லது புதிய தொடக்கமா? திரை கருமையாக மாறியது. ஒளி மங்கியது.